உங்கள் ஓட்டு வந்து வேஸ்ட்டு அப்படின்னு வந்து ஓட்டு ரெடி வாங்காமல் இருக்கிறதும், நோட்டாக்கு போடுறதும் அது வேஸ்ட்டாக பண்ணாமல், ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு இதை மாறப்போதா நம்ம அப்படின்னு நினைக்காம, நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு மனசு விடாமல் அந்த ஓட்டுக்கள் மூலமாக வந்து அவங்களோட எண்ணிக்கையை வந்து தேடி உங்களுக்கு சாதகமானவங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கள நல்ல கருத்துக்களை சொல்கிறவங்கள வந்து அந்த வாய்ப்பு நாலேஜ் நல்ல திட்டங்களை வச்சுருக்கிறவங்க வந்து சுயாட்சி நின்னாங்க கூட, சம்மதமே இல்லாமல் தனியாக நின்னாங்க கூட, அவங்களுக்கு வந்து உங்கள் நோட்டாக போடுறதுக்கு பதிலாக ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்கள ஓட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. ஸோ இதனால் வந்து அவங்க ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட இடம் ஜெயிக்கும். இவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு இன்னார் அப்படின்ட்டு. ஸோ அவங்களை யார் என்னென்னு தேடி என்ன இவர் ஓட்டு வாங்கியிருக்காரு, ஸோ அவங்க யார் என்ன அப்படிங்கிறது வந்து தேடி பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அவங்க கருத்துக்கள் வந்து நீங்கள் வேறு எதிர்பார்த்த கருத்துக்கள், நீங்கள் தேடி உங்களுக்கு பிடிச்சி போய் கருத்து பிடிச்சி ஓட்டு போடுறீங்களா, அந்த கருத்துக்கள் வந்து மக்களுக்கிடையே வரும், புழக்கமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜெயிச்சவங்களும் வந்து அதை திரும்பி பார்ப்பாங்க. ஸோ பார்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருத்துக்கள் வந்து நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்காதவங்க கூட அவங்க கருத்துக்கள் ஜெயிச்சு அதை வந்து மேலே ஜெயிச்சவங்க செயல்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து வடவள்ளி அப்படிங்கிற கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விசில் துரை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சமூக ஆர்வலர் தான். அவர் எலெக்ஷன் நின்னார். அவர் வந்து தன்னுடைய கருத்துக்கள் வந்து மக்களுக்கிடையே பரவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நின்னார். ஸோ அந்த நல்ல நோக்கத்துக்காக வந்து அவருக்கு நிறைய ஓட்டு கிடச்சிது. சம்மந்தமே இல்லாதவங்களும் ஓட்டு போட்டாங்க. ஸோ அந்த நல்ல கருத்துக்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்காமல் இருந்தாலுமே அவர் கருத்துக்கள் ஜெயிச்சிருச்சு அந்த இடத்துல. ஸோ ஜெயிச்சதுனால வந்து என்னென்னா நிறைய இடத்துல வந்து அதை வந்து செயல்படுத்துகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய ஓட்டு வந்து வீணாக போகிற ஓட்டு வந்து ஒரு நல்ல ஒரு நீங்கள் நினச்சவர் ஜெயிக்காமல் இருந்தாலுமே நீங்கள் இது மாறப்போகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து அந்த கருத்துக்களை ஜெயிக்க வைக்கும். அந்த கருத்துக்களை வந்து ஜெயிச்சவங்க பார்த்து செயல்படுத்த வைக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு வந்து எந்த ஒரு ஓட்டு ரெடி வாங்காதவங்க வாங்குங்க. உங்களை ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, நோட்டாக்கு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் கருத்துக்கள் ஜெயிக்க போதான்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் கருத்துக்கள் மேட்ச் ஆகிற ஆளுங்களுக்கு தேடி சமூக அளவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுங்க. ஜெயிக்காம இருந்தாலுமே அவங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நினச்சது வந்து ஜெயிக்க போதா அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விடுற அந்த ஒரு கருத்துக்கள் வந்து மக்களிடையே வந்து அவங்க ஜெயிக்க முதலும் பேசுகிற பொருளாகும். கண்டிப்பாக வந்து ஜெயிச்சவங்க மத்தியில் அது போய் சேர்ந்து கண்டிப்பாக வந்து செயல்படுத்தப்படும். ஸோ உங்களுடைய ஓட்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட்டை புரிஞ்சு கண்டிப்பாக வந்து வீணாக போகிற ஓட்டை வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை வந்து மக்களுக்கிடையே வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீணாக போகிற ஓட்டுக்கள் வந்து நம்ம எது மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விடுற ஓட்டுக்கள் வந்து உங்களாலையும் நினச்சா மாற்ற முடியும். ஒரு ஜெயிக்க முடியாதவங்க மூலமாகவே நினச்சா நீங்கள் மாற்ற முடியும். கருத்துக்களுக்கு வந்து நீங்கள் ஒர்த்து கொடுக்கறது மூலமாக